நீங்க இன்டர்வியூ ப்ராசஸ்ல செலக்ட் ஆகணும் அப்படின்னா நீங்க எவ்வளவுதான் டெக்னிக்கல் நாலேஜ்ல ஒரு பர்சனா இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் ஜிடி அப்படின்ற ரவுண்ட வைக்காம இருக்கவே மாட்டாங்க. பிகாஸ் குரூப் டிஸ்கஷன்ல அவங்க எவால்வேட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஸ்கில்ஸுமே குரூஷியலான ஸ்கில்ஸ். சோ இப்போ நம்ம அதுக்குள்ளலாம் ரொம்ப டீப்பா போறது கிடையாது. ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு இப்போ குரூப் டிஸ்கஷன் ரவுண்ட் வச்சிருக்காங்க இன்டர்வியூல. அந்த சினாரியோல உங்களுக்கு கொடுத்தா இந்த டாபிக் உங்களுக்கு தெரியாத டாபிக், அத பத்தி சுத்தமா ஐடியாவே இல்ல, எப்படி அட்டன் பண்றது, அந்த இன்டர்வியூல எப்படி பேசுறது, மோர் தென் ஹவு டு டாக் அண்ட் ஹவு டு ஷேர் பாயிண்ட்ஸ், அந்த இன்டர்வியூல எனக்கு அந்த டாபிக்க பத்தி தெரியவே தெரியாதுன்னா அதுல என்னால செலக்ட் ஆக முடியுமா? அப்சல்யூட்லி இட் இஸ் பாசிபிள். உங்களுக்கு அந்த கொடுத்த டாபிக்க பத்தி சுத்தமா ஐடியாவே இல்லைனாலும் நீங்க கவலையே பட வேண்டாம். நீங்க இந்த 6 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணா ஈஸியா செலக்ட் ஆயிடலாம் அந்த இன்டர்வியூல. ஜிடி முடிஞ்சதுக்கு அடுத்து ஹெச்ஆரே யோசிப்பாங்க, யாரா இந்த பையன் இவ்வளவு அறிவா இருக்கா, யாரா இந்த பொண்ணு இவ்வளவு இன்டெலிஜென்ட்டா பேசுறாங்க அப்படின்னு ஷாக் ஆகி பாக்குற மாதிரியான இந்த 6 ஸ்டெப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணா இட்ஸ் மோர் தென் எனஃப். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். The first thing what you have to do is listen. உங்களுக்கு அவங்க கொடுத்த அந்த டாபிக்க பத்தி தெரியாதப்போ நீங்க பேச ஸ்டார்ட் பண்ணவே கூடாது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா லிசன் பண்ணணும். மத்தவங்க எல்லாரும் பேசி முடிக்கிற வரைக்கும் லிசன் பண்ணணும். சோ மத்தவங்க யாருமே ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா இன்டர்வியூவர் அந்த ஒரு டாபிக்க பத்தி ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க, ஒரு ஹிண்ட் கொடுப்பாங்க. சோ லெட் அதர்ஸ் டாக். இல்ல யாருமே ஸ்டார்ட் பண்ணலனா வேணா நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சோ மத்தவங்க என்ன பேசுறாங்கன்றத லிசன் பண்ணுங்க. சோ அப்போ உங்களுக்கு அந்த டாபிக்க பத்தி நல்ல ஸ்ட்ராங்கான ஐடியா கிடைச்சிரும். சோ அது கிடைச்சதுக்கு அடுத்து the next thing is collect points. இப்போ லிசன் பண்ணிட்டீங்க, அதுல இருந்து இந்த டாபிக்னா என்ன, இந்த டாபிக் ரியல் லைஃப்ல எப்படி ஒர்க் ஆகுது, சோ இந்த ஒரு டெக்னாலஜியோ இல்ல இந்த ஒரு ப்ராப்ளமோ ரியல் லைஃப்ல எங்க நடந்திருக்கு அப்படின்றத பத்தின உங்களுக்கு தெளிவான புரிதல் இந்த பாயிண்ட்ல இருக்கும்ல. சோ அதை பேஸ் பண்ணி நீங்க என்ன யூனிக்கா பேசலாம் அப்படின்னு யோசிங்க. உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அத பாயிண்ட்ஸா ப்ரொஃபஷனலா நீங்க இப்போ சேவ் பண்றீங்க பிரெயின்ல. ஓகே, திஸ் இஸ் த செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப், கனெக்ட் வித் யுவர் லைஃப். இப்போ உங்களுக்கு ரியல் லைஃப் பேஸ்டா ஏதாவது ஒரு டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபெமினிசம், மேல் சாவனிசம், ஃபீமேல் சாவனிசம், அந்த மாதிரியான ஒரு டாபிக்ஸ். இல்ல இண்டிபெண்டன்ஸ் வந்து இந்தியாவுக்கு கிடைச்சிருச்சா இல்லையா, இல்ல இந்தியா எக்கனாமி வளருமா இல்லையா, சோ இப்ப கோல்டு பிரைஸ் திடீர்னு இன்க்ரீஸ் ஆகுது, டவுன் ஆகுமா இல்லையா, சோ இந்த மாதிரியான ரியல் லைஃப்ல நடக்கக்கூடிய ஒரு சினாரியோவை உங்களுக்கு ஜிடில ஒரு டாபிக்கா கொடுத்துருக்காங்க. மேபி சுத்தி இருக்கிற என்வாயர்மெண்ட் கிளீனா இருக்கா இல்லையா, அதுக்கு நம்ம எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணணும், அந்த மாதிரி ஜெனரல் டாபிக்ஸ். இல்ல ஒரு டெக்னாலஜி பத்தின டாபிக், என்ன டாபிக்கே கொடுத்துருக்கட்டுமே. So the next thing that you have to do after collecting points is என் ரியல் லைஃப்ல இந்த ஒரு பாயிண்ட நான் எப்படி கனெக்ட் பண்ணி ஒரு ஸ்டோரி லைனா ஃப்ரேம் பண்ணலாம்னு திங்க் பண்ணுங்க. சோ இப்போ நீங்க அந்த ஒரு ஸ்டோரிய ஃப்ரேம் பண்ணும்போது நீங்க சொல்லுவீங்க இல்லையா, ரியல் லைஃப்ல ஒரு இன்சிடென்ட் நடந்ததா சொல்றீங்கல்ல, நடந்த ஒரு இன்சிடென்ட். சோ அப்போ அவங்க லிசன் பண்ணுவாங்க. யூ வில் கெட் த அட்டென்ஷன். எப்பவுமே மைண்ட் ஒரு ஃபேக்ட் சொல்லும் போது லிசனே பண்ணாது. ஒரு ஸ்டோரியோட கனெக்ட் பண்ணி சொல்லும் போது நம்ம பிரெயின் ரொம்ப கிளியரா லிசன் பண்ணும், டிஸ்ட்ராக்ட் ஆகாம. உங்களை எல்லாருமே அந்த ஒரு செகண்ட், ஃபியூ செகண்ட்ஸ் when you talk about something that happened in your real life, அது அந்த டாபிக்கோட கனெக்ட் ஆகுதுங்கும் போது கண்டிப்பா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் லிசன் பண்ணுவாங்க. சோ கனெக்ட் வித் யுவர் ரியல் லைஃப். இத மூணையும் முடிச்சதுக்கு அடுத்து வாட் யூ ஹாவ் டு டூனா ஃப்ரேம் சென்டென்சஸ். எதுக்காக நான் இதை சொல்றேன் அப்படின்னா, இங்கிலீஷ் ஜிடில கண்டிப்பா நீங்க இங்கிலீஷ்ல தான் பேசி ஆகணும். இங்கிலீஷ்ன்றது நமக்கு நேட்டிவ் லாங்குவேஜ் கிடையாது, கரெக்டா? இன்கேஸ் நீங்க ஃப்ளூவெண்டா பேசுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இட் டசன்ட் மேட்டர், நீங்க ஃப்ரேமிங் சென்டென்சஸ் ஸ்கிப் பண்ணிடலாம். இல்ல எனக்கு வந்து ஃப்ளூவெண்டா பேசுறதும் கஷ்டம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நீங்க ஜென்ரலா ஒரு ஈஸியான டாபிக், உங்களுக்கு தெரிஞ்ச டாபிக் அப்படிங்கும் போது உங்களுக்கு பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணிட்டு எந்திரிச்சு பேசும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். அவ்வளவு பேர் முன்னாடி ஹெச்ஆர் இருப்பாங்க, டெக்னிக்கல் ஹெச்ஆர் இருப்பாங்க, சோ இன்டர்வியூ செலக்ட் பண்ற பேனல் மெம்பர்ஸ் எல்லாரும் இருப்பாங்கல்ல. சோ அந்த சினாரியோல ஜென்ரலாவே நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும், ஓவரா நர்வஸ் ஆகும். சோ அந்த சினாரியோல எனக்கு பாயிண்ட்ஸ் ஏதாவது மறந்துடுச்சுன்னா என்ன பண்றது? சோ அந்த பாயிண்ட்ஸை நீங்க சேவ் பண்ணும்போது சென்டென்ஸா ஃப்ரேம் பண்ணி
திங்க் பண்ணி வச்சுக்கோங்க. சோ உங்களுக்கு கரெக்டான அந்த இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு நிறைய டைம் கண்டிப்பா நீங்க எடுக்கவே கூடாது. ஒரு டைம் லைன் வச்சிருப்பாங்க ஜிடி இதுக்குள்ள முடிச்சிரும்ட்டு. சோ யாரெல்லாம் பேசுறாங்க, சோ என்ன பாயிண்ட்ஸ் பேசுறாங்கன்றத பேஸ் பண்ணி தான் கண்டிப்பா செலக்ட் பண்ணுவாங்க. சோ இந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே நீங்க குவிக்கா பண்ணணும். ஜஸ்ட் எடுத்த உடனே லிசன் பண்றீங்க, ஒரு 4-5 பேர் பேசணும்னே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அப்பவே நீங்க பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு உங்க லைஃப் கூட கனெக்ட் பண்ண முடியுமான்னு யோசிச்சுட்டு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணா ஸ்டார்ட் பண்ணிடணும். சோ உங்க நேட்டிவ் லாங்குவேஜ் இங்கிலீஷ் இல்லன்றதுனால நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஜென்ரலாவே ஜிடியை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் பண்ணிருவீங்க. டாபிக்கும் எனக்கு புது டாபிக், சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க யோசிச்சு வச்ச மத்த பாயிண்ட்ஸ் எல்லாமே மறந்து போய் பிளாங்க் ஆயிடும். சோ என்ன ஆகும், இந்த 3 ஸ்டெப்புக்கான ஃபெயிலியர் இங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. சோ அது நடக்க கூடாதுன்னா என்ன பண்ணணும், நீங்க சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணி வச்சிடணும். சோ தீஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் 4 ஸ்டெப்ஸ். ஆஃப்டர் தட் அந்த 5th ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். நீங்க இந்த டாபிக்க பேசுறீங்கல்ல ஜிடில, இத பத்தி உங்களோட பாயிண்ட் ஷேர் பண்றீங்கல்ல, அப்போ எனக்கு இது தெரியாதுன்னு நீங்க காமிச்சுக்கவே கூடாது. ரொம்ப ஸ்ட்ராங்காவும் தெளிவாவும் பேசணும். அது எப்படி நான் வந்து தெரியாதுன்னு காமிச்சுக்காம பேசுறது? இஸ் இட் பாசிபிள்? எஸ் இட் இஸ். இப்போ உங்களுக்கு லிசன் பண்ணிட்டீங்க, பாயிண்ட்ஸ் கிடைச்சிச்சு, அடுத்து உங்க லைஃபோட கனெக்ட் பண்ணிட்டீங்க, தெளிவா இருக்கு, அடுத்து சென்டென்ஸும் ஃப்ரேம் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க பண்ண வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்டெப், எந்திரிச்சு சத்தமா கான்பிடென்ட்டா சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண சென்டென்ஸ சொல்லணும். அவ்வளவுதான். இட்ஸ் லைக் ஒரு பேராகிராஃப் மனப்பாடம் பண்ணிட்டு எப்படி ஒரு சைல்டு போய் சொல்லும், அவ்வளவு சிம்பிளான டாஸ்க் தான் உங்களுக்கு இருக்கு. என்ன பண்ணணும், கான்பிடென்ட்டா லவுடா உங்களுக்கு பிரெயின்ல நீங்க இப்ப ஸ்டோர் பண்ணி வச்ச அந்த சென்டென்சஸ் சொல்லணும். அவ்வளவுதான். இந்த 5th ஸ்டெப்பை நீங்க முடிக்கும் போது உங்களோட ஹோல் இன்டர்வியூ ப்ராசஸ் கண்டிப்பா ஹெச்ஆர் உங்களை செலக்ட் பண்ணியே தருவாங்க, வேற வழியே கிடையாது. சோ என்ன பண்ணணும், நீங்க அதுக்காக கான்பிடென்ட்டா பேசணும், சத்தமா பேசணும். தட் இஸ் சம்திங் யூ மஸ்ட் ஃபாலோ. இந்த ஃபைனல் ஸ்டெப் செலக்ட் ஆகுறதுக்கு இன்னும் ஒரே ஒரு ப்ராசஸ் இருக்கு. என்னன்னா, இப்ப திடீர்னு வந்து உங்ககிட்ட உங்களோட ஆப்போனன்ட் யாரோ உங்களுக்கு எகெயின்ஸ்டா பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாயிண்ட் ரிலவெண்டா உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா நீங்க ஆப்போனன்ட் பண்ணி லைக் ஆப்போஸ் பண்ணி பேசலாம். இல்லனா நீங்க அப்போஸ் பண்ணி பேசணும்னே அவசியம் இல்ல. நீங்க ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட் வேலிடா இருக்கிறதுனால அவங்க செலக்ட் பண்ணிடுவாங்க. ஜிடில அவங்க எவாலுவேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில், நீங்க எப்படி திங்க் பண்றீங்க, எவ்வளவு பேஷண்டா இருக்கீங்க, உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஆர்கியூ பண்ணி வின் பண்றது ஒரு ஸ்கில்லே கிடையாது. சோ நீங்க என்ன பண்ணணும், பேஷண்டா அவங்க ஆப்போசிட்ல இருக்க ஒரு பர்சன் ஆப்போனன்ட் உங்களை ட்ரிகர் பண்ணி பேசுறாங்கன்றதுக்காக தெரியாம கூட பொய் சொல்லவே கூடாது. தெரியாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி சொல்லவே கூடாது. சோ திஸ் இஸ் சம்திங் தட் யூ மஸ்ட் ஃபாலோ. பொய் சொல்லக்கூடாது, தென் பி பேஷண்ட். கண்டிப்பா நீங்க செலக்ட் ஆக போறீங்கன்ற அந்த கான்பிடென்ட்ல பேஷண்டா அந்த பர்சனோட லுக் இன்டு தி ஐ ஹூ இஸ் டாக்கிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ அண்ட் ஸ்மைல். அவ்வளவுதான், முடிஞ்சு. செலக்ட் ஆயாச்சு. அடுத்த ரவுண்டுக்கு யூ ஆர் செலக்டட் ஃபார் நெக்ஸ்ட் ரவுண்ட். கண்டிப்பா உங்களோட ஸ்டாஃபோ இல்ல அடுத்த மெசேஜோ உங்களுக்கு கண்டிப்பா வரும். சோ இஃப் யூ பிலீவ் இட், ஸ்டார்டிங்ல இருந்து இந்த 6 பாயிண்ட்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா ஒரு டாபிக்க பத்தி ஒரு ஐடியா கூட இல்லாத நீங்க அந்த ஜிடில செலக்ட் ஆவீங்க. சோ இதை உங்களோட ஜிடில அப்ளை பண்ணிட்டு உங்க காலேஜ்ல நடக்கிற ஜிடிலயோ இல்ல ஆஃப்லைன்ல வெளியே போய் லைக் ஆஃப் கேம்பஸ்ல அட்டென்ட் பண்ற ஜிடிலயோ அப்ளை பண்ணிட்டு ஒர்க் ஆச்சா இல்லையான்னு come back to this video and comment. Bye for now. We'll meet you in next amazing video.